லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி, நம்ம ஒரு கிளையன்ட்க்கு சர்விஸ் சார்ஜ் கோட் பண்றப்போ, அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் எபிசோட் 17 ஆஃப் பில்டிங் மை ஏஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளையன்ட்டோட பிசினஸ் ரியல் எஸ்டேட்ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சர்விஸ் சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 பெர் மந்த் நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா கிளையண்ட்ஸுக்கு நம்ம 10,000 ஆட் ஸ்பெண்ட் நம்ம பட்ஜெட் சொல்றோம் பெர் மந்த்துக்கு. அண்ட் டோட்டல் இது பார்த்தீங்கன்னா 25K பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகுது. ஸோ நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லீட்ஸ் அதிகமா வரது முக்கியம் இல்ல. நம்பர் ஆஃப் குவாலிட்டி லீடு வரது தான் முக்கியம். ஸோ பெர் மந்த்துக்கு நமக்கு அப்ராக்ஸிமேட்டா 30 குவாலிட்டி லீட் நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருந்து அவங்களுக்கு 3 கன்வர்ஷன்ஸும் ஆகுறாங்க. ஸோ 3 கன்வர்ஷனுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பொறுத்தவரையும் ஒரு பிளாட்டுக்கு அவங்க 20K பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. ஸோ 3 கன்வர்ஷன்ஸ்க்கு அவங்களோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60K. ஸோ 25K அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் அவங்க 35K வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராஃபிட், அதாவது மினிமமா நான் சொல்றேன் நானு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளையண்ட்டுக்கு அவங்க எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க நம்ம சர்வீஸ் சார்ஜை தாண்டின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அண்ட் தென் நம்மளோட சர்வீஸையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் கோட் பண்ணும்போது அவங்களோட பிசினஸ்ல எப்படி அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.